இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வார்ட்ரோப் எப்படி பண்ணணும், அந்த வார்ட்ரோப்க்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ஆக்லாண்ட். ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் வேணும், என்ன ப்ளைவுட் வேணும், வாட்டர் ப்ரூஃப் வேணுமா, கமர்ஷியல் ப்ளைவுட் வேணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த 710 கிரேட் தான் போனோம், அதான் பியூர் வாட்டர் ப்ரூஃப். நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ளைவுட். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் போட்டு கொடுக்கணும். டிசைன்லேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணணும். ப்ளைவுட் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் மேக்கா, நீங்கள் ஒயிட் மேக்கா ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை பக்காவாக சைஸ் எடுத்து நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் மைக்காவை பேஸ்ட் பண்ணி ஸ்டெப் போடணும். ஸ்டெப் போட்டு நல்லா வெயிட் வைக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் நாங்கள் யூஸ் பண்ணது பிஎஸ்எல் போத் சைட் லேமினேட்டட் போர்டு. உள்ள ஷெல்ஃப்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ்க்கு ஒர்க் கம்மி பண்ணுறதுக்காக, அண்ட் இட் வில் பி பெட்டர். ஏன்னா அது ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணி வருது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்க்ரீனில் ஒரு வார்ட்ரோப்போட ட்ராயர்ஸ் வருது இல்லையா, அந்த ட்ராயர்ஸ்க்காக கட்டிங் பண்ணியிருக்கோம். கட்டிங் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ண ஸ்க்ரூஸ் எல்லாமே நல்ல ஸ்க்ரூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இப்போ செக் பண்ணலாம். மெஷர்மெண்ட்ஸ் பக்காவாக இருந்ததுக்கப்புறம் கீழே பேஸ் 12 mm ப்ளைவுட் வரும். மற்றதெல்லாம் 18 mm ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதோட ஃப்ரண்ட் கவர் எப்படி வருங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். அதோட ஃப்ரண்ட் கவர் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம வார்ட்ரோப்போட சைடில் ஒரு நீஷே மாதிரி வருது. அதுலேருந்து ப்ரொஜெக்ட் ஆகி வார்ட்ரோப் வருது. ஸோ அதுக்கான ஒரு பிளேட் தான் இது. நீங்கள் வீடியோவில் போக போக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது இப்போ நம்ம அடுத்ததாக என்னென்ன ஷெல்ஃப்ஸ், எத்தனை ஷெல்ஃப்ஸ் நம்மளுக்கு தேவை, அந்த ஷெல்ஃப்ஸோட சைஸ் என்னென்னு பார்த்து நாங்கள் பக்காவாக கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷெல்ஃப்ஸுக்கான மார்க்கிங்கு, பாக்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் தான் அடிப்போம் இல்லையா, எந்த வார்ட்ரோப்பாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் தான் அடிப்போம் இல்லையா. அந்த பாக்ஸ் எப்படி பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்குறோம். கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் லேமினேட் மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்டீரியர் லேமினேட் பேஸ்ட் பண்ணல. அதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி ஷெல்ஃப்ஸ் அண்ட் பாக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ஸ்க்ரூ தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பர்ஃபெக்ஷன்ஸ்க்காக நீங்கள் மேலே பஃபிங் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் உள்ள ஷெல்ஃப்ஸ் பார்க்குறீங்க, ட்ராயர் ஸ்லாட் பார்க்குறீங்க. வெளியில் மைக்கா ஓட்டல. இப்போது இது நம்ம பாக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா தனியாக தான் பேஸ் ரெடி பண்ணுறோம். பேஸு கீழே ஹெச்டே போட்டுறது, மாய்ஸ்சர் எதுவும் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ப்ளை, பியூர் வாட்டர் ப்ரூஃப் 710 கிரேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ராயருக்கான ஸ்லாட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராயர் ஸ்லாட்டில் கொஞ்சம் வெளியில் நாங்கள் திக்னஸ் காமிக்கிறோம். அந்த வெளியில் 18 mm திக்னஸ் காமிக்காமல் கொஞ்சம் திக்னஸ் காமிக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஸ்லைடிங் வார்ட்ரோப்போட சிஸ்டம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த பர்பஸ்க்கு என்ன ஸ்லைடிங் சிஸ்டம் ஆகும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பார்க்குறது சாஃப்ட் க்ளோஸு, அப்புறம் வீல் பார்த்தீங்க. இது அதோட ட்ராக்கு 8 feet ட்ராக் அண்ட் 10 feet ட்ராக் இருக்குது. அது ப்ராப்பரான சைஸ், உங்களோட வார்ட்ரோப் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் ட்ரில் பண்ணணும். நாங்கள் பண்ணுறது 3 door ஸ்லைடிங் சிஸ்டம். அதனால் 3 ட்ராக் போடுறோம், டாப் அண்ட் பாட்டம். இப்போது வீல் செக் பண்ணுறோம். வீல் செக் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ராக் போடுறதுக்கு முன்னாடி டாப் ட்ராக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டே சாஃப்ட் க்ளோஸை உள்ளே கொண்டு வந்துடணும். இப்போ 3 ட்ராக்கு பண்ணிட்டோம். ஒன்றுக்கும் 30 mm சென்டர் டு சென்டர் கேப் வைக்கணும் நீங்கள். அடுத்ததாக இப்போ நாங்கள் சின்னதாக ஒரு நீஷியா மாதிரி எடுத்து வீல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வெளியில் வராது, உள்ளே கன்சீல்டாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டோர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா அந்த டோரை நீங்கள் செக் பண்ணணும் ஸ்லைடிங் வார்ட்ரோப்பில். ஏன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப்புன்னு வரும்போது நீங்கள் மைக்கா பேஸ்ட் பண்ணி கன்வென்ஷனல் வார்ட்ரோப் மாதிரி ஃப்ளஷ் டோர்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு டோர்ஸை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் மைக்கா பேஸ்ட் பண்ணணும். அதனால தான் நாங்கள் அவுட் சைட் மட்டும் மைக்கா பேஸ்ட் பண்ணல. இப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாங்கள் மைக்கா பேஸ்ட் பண்ணுறோம். லேமினேட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு வெயிட் வைக்கணும். 1 day 24 hours வெயிட் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லேமினேட் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராது. இப்போ நாங்கள் அவுட்டர் பாக்ஸுக்கு மைக்கா பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹெச்டே போட்டுனா அது எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா.
கொஞ்சம் ஸ்லீக்காக ப்ரீமியம் லுக் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது டீப்பட்டி. அதோட இதுதான் பார்த்தீங்க. இது ஸ்லைடிங் வார்ட்ரோப்போட லாக்கு. இந்த லாக் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 டோரையும் ஓவர்லேப் ஆகி இன்னொரு டோர் சைடு போக விடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்போட லாக்கு. இது எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது கம்ப்ளீட்டாக எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஓவர்லுக்கு எப்படி ஒரு வார்ட்ரோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மினிமம் ஸ்பேஸில் மேக்ஸிமம் ஸ்டோரேஜை நாங்கள் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியுது, நாங்கள் யூஸ் பண்ணது நிறையா ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சில பர்பஸ்க்காக ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே யூஸ் பண்ண ட்ராயருக்கு நாங்கள் லாக் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து ஹேங்கர்ஸு, ஷர்ட் ஹேங்கர்ஸ் அண்ட் சரி ஹேங்கர்ஸ். இது முக்கியமான ஒரு விஷயம். எல்லா வார்ட்ரோப்லேயும் ஒரு சேஃப் நாங்கள் வச்சு கொடுக்குறோம். நீங்கள் பார்க்குறது ஒரு சேஃபு, உள்ளுக்குள்ளே உங்கள் ஜுவல் பாக்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் சைட் பார்ட்டிஷனு. இது ஒரு வார்ட்ரோப்போட லாக்கு. இது சாஃப்ட் க்ளோஸ் சிஸ்டம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் வித் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவோடு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது இப்போ 4mm டீப்பட்டி அண்ட் 22mm டீப்பட்டி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye.